கெட்டிமேளம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வெற்றி துளசியோட வீட்டுக்கு போக முருகன் ரேவதியோட கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சதுமே அவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக வெற்றி அவரோட கழுத்தில் இருக்கிற கோல்டு செயினை முருகனுக்கு போட்டு விட்டுறாரு. இதை பார்த்ததுமே தீபா ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவாங்க. இன்னொரு பக்கம் முருகனுக்கும் ரேவதிக்கும் ஒரு ப்ரைவசி இருக்கணும், அவங்களுக்குன்னு ரூம் இருக்கணுன்றதுக்காக துளசியும் தியாவும் அஞ்சலியோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அங்கே போனதுக்கு அப்புறமா முருகன் ரேவதிக்கு துளசியோட ரூம்லேயே ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அங்கே துளசியும் தியாவையும் பார்த்ததுமே அஞ்சலி ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. லக்ஷ்மி அஞ்சலிக்காக நிறைய ஸ்வீட் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதை தியா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தெரியாமல் அந்த ஸ்வீட்டை கீழே போட்டுடுறாங்க. இதை பார்த்ததுமே அஞ்சலி டென்ஷன் ஆகிட்டு உடனே அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பதட்டமாக அதை க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. இது துளசிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். என்ன இது சாதாரண ஒரு ஸ்வீட் கொட்டிடுச்சு, அதுக்கே இவ்வளோ டென்ஷனாக இதை க்ளீன் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு ரொம்ப வித்தியாசமாக அஞ்சலியை பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் வீட்டுக்கு வர துளசியும் தியாவும் பார்த்ததுமே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்காம நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நைட்டு அஞ்சலி மகேஷ் கூட தூங்கலான்னு போகும்போது மகேஷ், நீ உங்கள் அக்கா கூட போயிட்டு படுத்துக்கோ, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதனால் அஞ்சலி ரொம்ப சந்தோஷமாக அவங்க ரூமுக்கு துளசி கூட ஜாலியாக பேசிட்டு தூங்கிடுவாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து மகேஷ் எந்திரிச்சு ரூமில் பார்க்குறாங்க. அப்போது தியா அஞ்சலி மேலே கை போட்டுட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததுமே மகேஷ் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. நான் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணும், வேறு யாரும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தனியாக பேசிகிட்டு இருப்பார். ஒருவேளை நான் பண்ணுற எல்லா விஷயமும் இவ துளசிக்கிட்ட சொல்லிட்டா நாம் என்ன பண்ணுறது, அவள் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு தனியாக பேசிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருப்பார். மறுநாள் காலையில் தியாவை அஞ்சலி கூடவே இருக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் தியாவை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தியாவை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அஞ்சலி துளசிக்கிட்ட ஆஃப்டர்நூன் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்க, சரி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒரு சிலதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே துளசி சரி நாம் மார்க்கெட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்ல, மார்க்கெட்டா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, என்ன நீ மார்க்கெட்டுக்கு தானே போகலான்னு கூப்பிட்டேன், என்ன இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா இது வரைக்கும் நான் ஒரே ஒரு முறை தான் மார்க்கெட்டுக்கே போயிருக்கேன், நான் வரல அப்படின்னு சொல்ல, என்ன அஞ்சலி நீ, சரி பரவாயில்ல வா நாம் போகலாம், அப்போ எப்படி நீ வாங்குவ எல்லாத்தையும் அப்படின்னு கேட்க, ஏதாவது வேணும்னா நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ கிளம்பு நாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, சரி இருங்க நான் அவருக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அஞ்சலி இதுக்கு கூடவா அவருக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு கேட்க, ஆமாக்கா இல்லைன்னா அவர் ரொம்ப பயந்துருவார், என்னை அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் துளசிக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. அவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அஞ்சலி கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அஞ்சலி அப்படின்னு ஒரு சில விஷயத்தெல்லாம் அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க. அப்போது நீ எப்படி இருக்க, இந்த வீட்டில் தனியாக இருக்க, வீட்டில் டிவி இல்லை, அதுக்கப்புறமா அப்பப்போ உன்னோட ஃபோன் கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது, நீ மார்க்கெட்டுக்கே போனதில்லைன்னு சொல்கிற, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீ பேசுகிறதாகவும் தெரியல, நீ வெளியில் போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, எல்லாத்துக்கும் அஞ்சலி ஒரு ரீசனை சொல்கிறாங்க. அதெல்லாம் மகேஷ்க்கு ஏற்றுக்க முடியாத, துளசிக்கு ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். என்ன அஞ்சலி நீ இப்படி சொல்கிற, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்கிற, ஆமாம் இந்த வீட்டில் நீ எல்லா வேலையும் செஞ்சுட்டு எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, வேலைக்காரங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது வேலைக்காரங்க இருக்காங்களா, நான் இது வரைக்கும் ஒருத்தர் கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்ல, என்னக்கா நானே இது வரைக்கும் பார்த்ததில்லை, அவங்க சீக்கிரமாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் கேட்டதுமே துளசிக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போது கடைசியாக துளசி அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, அஞ்சலி நீ சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல, உனக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அஞ்சலி அக்கா அவர் என்ன நல்லா பார்த்துக்கிறாரு, அவர் சொல்கிறபடி தானே நான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டே அப்படிலாம் கேட்கும்போது, இந்த ஏரியா ரொம்ப மோசமான ஏரியா, அதனால தான் என்ன அவர் வெளியே போக வேண்டாம்னு சொல்கிறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே துளசி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அவங்களோட முகமே மாறிடுது. கரெக்டாக மகேஷும் தியாவும் வீட்டுக்கு வராங்க. துளசி மகேஷை நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. அப்போது சரி நான் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாம் எல்லோரும் வெளியில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, துளசி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது துளசியோட முகத்தை பார்த்ததுமே மகேஷ்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒருவேளை நாம் பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ, அதான் இவ்வளோ சீரியஸாக இருக்காங்களோ அப்படின்னு மகேஷ் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.